வணக்கம். இன்று தினம் ஒரு கதையில் அடுத்த குட்டி கதையோட வந்துட்டேன். இந்த கதையோட தலைப்பு வந்து கனவு. 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாம், அருண், அசோக் அப்படின்னு. அசோக் வந்து அருணை சந்திக்க வந்தானா. அப்போ அசோக் வந்து அவன் அவன் கண்ட கனவை அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனவை பற்றி சொல்ல ஆரம்பித்தானான். அசோக் வந்து அருண்கிட்ட சொன்னான்னா, நான் நேற்று ஒரு கனவு கண்டுட்டு இருந்தேன். நம்ம 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த கனவில் வந்து இந்த மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கும்போது அந்த கனவுல என்ன வந்துச்சுன்னா, என் உடம்பு ஃபுல்லாக சாணியால் பூசப்பட்டிருந்துச்சு, உன் உடம்பு ஃபுல்லாக தேனால் பூசப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னானான். அந்த கனவை அதை அவன் ஃபுல்லாக சொல்லி முடிக்கிறதுங்காட்டியும் ஃப்ரெண்டு அந்த அருண் சொன்னானா, பார்த்தியா உனக்கு வந்து கரெக்டாக தான் கடவுள் வந்து கொடுத்துருக்காரு, நீ செஞ்ச பாவத்துக்கு தான் வந்து உன் மேலே ஃபுல்லாக வந்து சாணியை வந்து பூச வச்சுருக்காரு அப்படின்னு சொன்னானான். அதுக்கப்புறம் இரு பொறு, அந்த கனவு இன்னும் முடியல, என் மேலே சாணி பூசினது தான் நான் ஒத்துக்கிறேன், உன் மேலே தேன் பூசினது தான் ஓகே, அதையும் நான் ஒத்துக்கிறேன். அடுத்து அந்த கனவில் என்ன நடந்துச்சுன்னா, என் உடம்ப நீயும் உன் உடம்ப நானும் நக்கிட்டு இருந்தோம், மாற்றி மாற்றி நக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னானா. அதுக்கப்புறம் தான் அந்த ஃப்ரெண்டு அருணுக்கு வந்து புரிஞ்சிச்சா, நம்ம அவனை வந்து ரொம்ப மட்டம் தட்டுற மாதிரி பேசிட்டோம், நம்ம அவனை வந்து டீக்ரேட் பண்ணணும்னு நினச்சோம், கடைசியில் அது நமக்கே வந்து பேக் ஃபயர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசினதை நினச்சி வருந்தனானா. சாரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஃப்ரெண்ட்ஸாக பேசிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க. அவ்வளோதான், அந்த கதை முடிஞ்சுது. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நமக்கு வந்து நாம் வந்து ஒருத்தவங்களுக்கு கெட்டது பண்ணணும், இல்லை கெட்டது நடக்கணும்னு நினச்சாக்கா அது திருப்பி நமக்கே தான் அந்த கெட்டது நடக்கும் அப்படின்றதான் இந்த கதையிலேருந்து நம்ம எடுத்துக்கிறோம். அதனால் எப்பயுமே நம்ம வந்து ஒருத்தவங்களை இழிவாவோ அடுத்தவங்களுக்கு வந்து கெடுதல் நினைக்கணும் அப்படின்னு நினச்சாக்கா அது வந்து திருப்பி நமக்கே தான் வந்து திருப்பி அது நடக்கும் அப்படின்றதான் இந்த கதையிலேருந்து நம்ம எடுத்துக்கணும். அதனால் நம்ம வந்து யாருக்கும் கெடுதல் நினைக்காம எல்லாருக்கும் நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். நாளைக்கு இன்னொரு குட்டி கதையோடு சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.